ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பவர்ஸ் ஆஃப் 10 டாப்பிக்கில் இருக்க கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ பவர்ஸ் ஆஃப் 10னா 10ஓட பவர்ஸ். 10 பவர் 0 1. ஸோ பவரில் 0 இருந்தால் 1 தான் வரும். 10 பவர் 1 அதே நம்பர், ஸோ 10. 10 ஸ்கொயர்னா 10 இன்டூ 10, இப்போ 100. 10 கியூப்னா 10 3 தடவை மல்டிப்ளை பண்ணணும், ஸோ 1000. 10 பவர் 4னா 10 4 தடவை மல்டிப்ளை பண்ணணும், ஸோ 10,000. இதில் பார்த்தீங்கன்னா பவரில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வரும். ஸோ இந்த 10 பவர்ல மட்டும் இது நம்ம நோட் பண்ணலாம். இப்போ 2 பவர்ல இருக்கிறதுனால 2 ஜீரோஸ், 1 பவர்ல இருந்தா 1 ஜீரோ, 4 பவர்ல இருந்தா 4 ஜீரோஸ் வரும். நம்ம ஒரு நம்பரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்னா, இப்போ இந்த நம்பர் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100th பிளேஸ், 1000th பிளேஸ், 10,000th பிளேஸ். அப்போ 10,000 பிளேஸ்ல என்ன இருக்கு? 4 இன்டூ அது எந்த பிளேஸ்ல இருக்கு? 10,000. அதனால 10,000 மல்டிப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் பிளஸ் 7 1000th பிளேஸ்ல இருக்கிறதுனால இன்டூ 1000 அண்ட் பிளஸ் மறுபடியும் 5 அது வந்து 100th பிளேஸ்ல இருக்கிறதுனால 100, 6 10th பிளேஸ்ல இருக்கிறதுனால 6 இன்டூ 10 அண்ட் ஒன்ஸ் வந்து 1 தான். அண்ட் இந்த 10,000 1000லாம் வந்து பவர்ஸ் ஆஃப் 10ன்னு நமக்கு தெரியும். அதனால இதை வந்து பவர் ஃபார்மேட்ல நம்ம எழுதணும். ஸோ அதே நம்பர் தான், பட் இந்த 10,000 1000ல மட்டும் 10 பவர் 4, 10 பவர் கியூப், 10 ஸ்கொயர், 10 பவர் 1, 10 பவர் 0ன்னு எழுதணும். ஸோ இதுதான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இன் பவர் ஃபார்மேட். 3 கொஸ்டின் அதே மாதிரி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. இப்போ 172 பாத்தீங்கன்னா 1 வந்து 100 பிளேஸ்ல இருக்கு, ஸோ 1 இன்டூ 100, 7 இன்டூ 10 10th பிளேஸ்ல இருக்கிறதுனால, அண்ட் 2 வந்து 1th பிளேஸ், 2 இன்டூ 1. அது பவர்ஸ்ல எழுதுனா நம்ம 1 இன்டூ 10 ஸ்கொயர், 7 இன்டூ 10 பவர் 1 அண்ட் 1ங்கிறது 10 பவர் 0, ஸோ 2 இன்டூ 10 பவர் 0. இங்க வந்து 5 6 4 2ன்னு 1000th பிளேஸ் வரையும் இருக்கு. ஸோ 5,000th பிளேஸ்ல இருக்கிறதுனால 5 இன்டூ 1000. 6 வந்து 100th பிளேஸ், ஸோ 6 இன்டூ 100, 4 10th பிளேஸ் அண்ட் 2 1th பிளேஸ். இப்போ இது பவர்ல எழுதணும்னா 1000ங்கிற இடத்துல 10 கியூப், 100 வந்து 10 ஸ்கொயர், 10 வந்து 10 பவர் 1, 1ங்கிறது 10 பவர் 0ன்னு எழுதணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே பவர்ஸ்ல எழுதலாம். இப்போ 6000 பாத்தீங்கன்னா 1000th பிளேஸ்ல இருக்கு. 1000க்கு எத்தனை ஜீரோ? 3 ஜீரோ. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸும் பவரும் சேமா இருக்கும் பவர்ஸ் ஆஃப் 10ல. அப்போ 1000க்கு 3 ஜீரோனா 10 பவர் 3 போடணும். அதே மாதிரி 100க்கு 2 ஜீரோஸ் இருக்கு, அப்போ 10 பவர் 2 போடணும். அப்போ 100th பிளேஸ்ல என்ன இருக்கு? 3, ஸோ 3 இன்டூ 10 பவர் 2. 7 வந்து 10th பிளேஸ்ல இருக்கு, 7 இன்டூ 10 பவர் 1 அண்ட் 4 வந்து 1th பிளேஸ், ஸோ 4 இன்டூ 10 பவர் 0. ஸோ இதுல நம்ம ஸ்ட்ரெயிட்டா பவர்ஸ்லேயே எழுதிட்டோம். ஸோ நம்ம நார்மல் நம்பர்ஸ் பார்த்தோம் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல. இது வந்து டெசிமல் நம்பர், ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ 561, ஸோ 500 வந்து 100th பிளேஸ், ஸோ 5 இன்டூ 100, 6 வந்து 10th பிளேஸ், ஸோ 6 இன்டூ 10 அண்ட் 1 வந்து 1th பிளேஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் அதே வந்து இது பவர்ல நம்ம எப்படி எழுதணும்? 100 வந்து 10 ஸ்கொயர், 10 10 பவர் 1, 1 வந்து 10 பவர் 0ன்னு எழுதணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ டெசிமலுக்கு அப்புறம் எப்படி பார்க்கறதுன்னா, இப்போ 1th பிளேஸ் 10th பிளேஸ்னு நம்ம இதை சொல்ற மாதிரி டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பர் வந்து 1/10ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 1/10, இது 100, இது 1000. ஸோ இங்க ஒன்ஸ் இருக்கு, இங்க 10s 100s மாதிரி இங்க 1/10 100. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறதே நமக்கு 1/10 100 1000 அது மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ 1/10னா 1/10 அர்த்தம். அதே மாதிரி 100 அப்படின்னா 1/100ன்னு அர்த்தம். ஸோ 1/10 நம்ம எப்படி எழுதுவோம்னா பவர்ஸ்ல 10 பவர் -1 அண்ட் 1/100 நம்ம என்ன 1/100ங்கிறது என்ன 1/10 ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம 10 பவர் -2ன்னு எழுதுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பவரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ அங்கே வந்து n பவர் -c is equal to 1/n பவர் aன்னு போட்டிருப்போம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி தான் அது வரும். அப்போ 1/100 நம்ம 10 பவர் -2ன்னு எழுதலாம். அப்போ 1/1000 நம்ம எப்படி எழுதுவோம்? 10 பவர், அதாவது டினாமினேட்டர்ல இருந்தா மைனஸ்ல வரும் அண்ட் எத்தனை ஜீரோ? 3, ஸோ 3, ஸோ 10 பவர் -3. இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியா எழுதணும். அப்போ இங்க 9 இன்டூ 1/10 இருக்கு. அப்போ 1/10னா என்ன? 10 பவர் -1.
அண்ட் 100th பிளேஸ்ல வந்து 0 இருக்கு. ஸோ 0 இன்டூ 1/100 அது பவர்ல எழுதணும்னா 0 இன்டூ 10 பவர் -2 அண்ட் 1000th பிளேஸ். ஸோ 1000th பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ 3 இன்டூ 1/1000 போட்டாச்சு. அண்ட் அதை வந்து பவர்ல எழுதணும்னா 3 இன்டூ 10 பவர் -3. ஸோ டினாமினேட்டர்ல இருந்தா நெகட்டிவ்ல போடலாம். அண்ட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வச்சு நம்ம அந்த பவரோட நம்பர் எழுதலாம். இந்த மாதிரி நம்ம டெசிமலுக்கும் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் ஈஸியா எழுதலாம் பவர்ல. சயின்டிபிக் நோட்டேஷன் அப்படிங்கிற டாபிக்ல ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபேக்ட் தான். சன் வந்து மில்கி வே கேலக்சில இருந்து அதோட சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜீரோஸ் இருக்கு. நம்ம இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட்லுமே பெரிய பெரிய நம்பர்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி படிக்கிறதுன்னு இப்போ க்ரோர், லேக்ஸ் அது மாதிரிலாம் படிப்போம். ஆனால் ரொம்ப பெருசா போகும்போது அது படிக்கிறது கஷ்டம். அண்ட் அந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸும் நமக்கு மிஸ்கவுண்ட் பண்ணிட்டா தப்பாயிடும். இப்போ 5000 அண்ட் 50,000 ஒரே ஒரு ஜீரோ தான் கம்மியா இருக்கு. பட் அதோட வேல்யூ எவ்வளோ அதிகமா இருக்கு 5000க்கும் 50,000க்கும். அதனால அந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ங்கிறது ஒரு நம்பர்ல ரொம்ப முக்கியம். இப்போ 5900ன்னு ஒரு நம்பர் எடுத்தா அதை நம்ம 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல எழுதலாம். இப்போ 590 இன்டூ 10ன்னு எழுதலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்துட்டு 59 இன்டூ 100ன்னு எழுதலாம், 2 0. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துட்டு 5.9 இன்டூ எத்தனை டிஜிட்ஸ் அதுக்கப்புறம் வருதுன்னா அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வருது 1 2 3. ஸோ 3 0. இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை நம்ம 4 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி வச்சுட்டோம்னா அப்போ 4 zeros இங்க வரும். இப்போ டெசிமல் பாயிண்ட் இங்க வருது, அதாவது ஒரு நம்பர் மட்டும் நம்ம எடுத்தோம்னா இன்டூ 10, 2 நம்பர் எடுத்தோம்னா 100, 3 நம்பருக்கு முன்னாடி எடுத்தோம்னா 1000, 4 நம்பருக்கு முன்னாடி எடுத்தோம்னா 10,000. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இந்த 100, 10 அதெல்லாம் வந்து நமக்கு பவர்ஸ் ஆஃப் 10ன்னு நமக்கு தெரியும். அதனால இன்டூ 10 பவர் 1 into 10 square, 5.9 into 10 cube, 0.59 into 10 power 4. இந்த மாதிரி நம்ம பவர்ஸ்ல எழுதலாம். இப்போ சயின்டிபிக் நோட்டேஷன்னா என்னன்னா அது வந்து ஒரு சயின்டிபிக் ஃபார்ம் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். அது எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா x into 10 பவர் yங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இதுல xங்கிறது என்ன வேல்யூல இருக்கும்னா x will be greater than 1, 1க்கு அதிகமா இருக்கும். and will be x should be less than 10 and 10க்கு கம்மியா இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் x இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா 590ங்கிறது 10க்கு மேல இருக்கு, 59ம் 10க்கு மேல இருக்கு. இப்போ 0 பாத்தீங்கன்னா 1க்கும் கம்மியா இருக்கு. அப்போ இதுதான் வந்து 1க்கும் 10க்கும் குள்ள இருக்கு. அப்போ இதுதான் x. xங்கிறது 1க்கும் 10க்கும் குள்ள இருக்கு. அண்ட் 10 பவர் yங்கிறது இங்க 10 பவர் 3 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டிஜிட் இருக்கும். ஸோ 1ல இருந்து 10 நம்பர் இருக்கும்னா அப்போ என்னவா இருக்கும், ஒரு சிங்கிள் டிஜிட் தான் இங்க இருக்கும்னு அர்த்தம். அப்போ ஒரு சிங்கிள் டிஜிட் அது 0வா இருக்கக்கூடாது, 1 இல்லைன்னா 1க்கு மேல 9 வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்பர் அண்ட் அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல நம்ம எழுதணும். அப்பதான் அது வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ 20,800னா இதுல வந்து நம்ம ஒரு டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா டெசிமல் பாயிண்ட் வச்சு மீதி இருக்கிறத நம்ம எழுதணும். இங்க 0 இருக்கிறதுனால எழுத வேணாம். ஆனா எத்தனை நம்பருக்கு முன்னாடி நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்கோம் 1 2 3 4. ஸோ 10 பவர் 4 எத்தனை பிளேஸ்க்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வச்சிருக்கோமோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வரும். ஸோ 10 பவர் 4 அண்ட் கடைசியில இருக்க ஜீரோஸ் நம்ம எழுத வேணும், கடைசியா இருக்க நம்பர் வரைக்கும் எழுதுனா போதும். ஸோ இதுதான் சயின்டிபிக் நோட்டேஷன். இப்போ 2 into 10 power 7னா நம்ம 3 into 10 power 7 சொன்னா கூட அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஆனா 2 into 10 power 8
அப்படின்னு ஒரு நம்பர் பவர்ல மாத்தி போட்டாவே நமக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் தரும். 2 crore இங்க 3 crore தான் இருக்கு. ஆனா 10^8 அது வந்து ரொம்ப ஒரு 10 டைம்ஸ் அதிகமா இருக்கு. சோ இங்க ஹாஃப் டைம் தான் அதிகமா இருக்கு. பட் ஒரு பவரை நம்ம மாத்தினா அது 10 டைம்ஸ் அதிகமா இருக்கு ஒரு சின்ன நம்பருக்கு. அதனால இந்த எக்ஸ்போனன்ட் கோஎஃபிஷியன்ட்டை விட எக்ஸ்போனன்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 3 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 இன்டூ எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கு நம்ம முதல்ல கவுண்ட் பண்ணணும். ஸோ இதுல கவுண்ட் பண்ணா நமக்கு 20 ஜீரோஸ் வருது. ஸோ 10^20 நம்ம எழுதணும். இது மீட்டர்ஸ்ல இருக்கிறதுனால மீட்டர்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் ஆர் கேலக்சில வந்து எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 1 தான் இருக்கு நம்பர். அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா 10^11. ஸோ 11 ஜீரோஸ் இருக்கிறதுனால நம்ம 10^11 எழுதுறோம். இப்போ நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் த எர்த் கொடுத்துருக்காங்க. அது வந்து 59.76 அந்த மாதிரி எவ்வளவோ அது பெரிய நம்பர் நம்ம சொல்ல முடியாது. அத்தனை கிராம்ஸ் இருக்கு, அது கிலோகிராம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சயின்டிபிக் ஃபார்ம்ல 5.976 எழுதலாம். அண்ட் இந்த நம்பரோட சேர்த்து எத்தனை வெறும் ஜீரோஸ் மட்டும் இல்ல, இங்க நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கிறதுனால இந்த நம்பர் ஆஃப் பிளேசஸ்க்கும் சேர்த்து நம்ம கவுண்ட் பண்ணா நமக்கு 24 பிளேசஸ் வருது. அப்போ 10^24. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மட்டும் இல்லாம 6, 7, 9 இந்த பிளேஸும் எண்ணிட்டு எழுதணும். ஏன்னா நம்ம இங்க பாயிண்ட் வைக்கிறோம். இதுலதான் வந்து ஃபுல்லாவே ஜீரோஸ் இருக்கிறதுனால நம்ம ஜீரோஸ் கவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ பேஜ் நம்பர் 32ல ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் சாட்டர்ன். அப்புறம் சன் அண்ட் சாட்டர்ன் அது வந்து 1.4335 இன்டூ 10^12. அதுக்கப்புறம் சாட்டர்னுக்கும் யுரானஸ்க்கும் 1.439 இன்டூ 10^12. அதுக்கப்புறம் சன் அண்ட் எர்த்துக்கும் 1.496 இன்டூ 10^11. ஸோ இதுல வந்து ஜஸ்ட் நம்பர் மட்டும் நம்ம பார்த்தோம்னா 4, 9 சொல்லிட்டு இங்கதான் அதிகமா வருதுன்னு இப்போ நான் டயக்ராமா வரைஞ்சதுனால உங்களுக்கு தெரியும் எர்த் டிஸ்டன்ஸ் வந்து இங்கதான் இருக்குன்னு. பட் நம்ம வெறும் நம்பரை முதல்ல கோஎஃபிஷியன்ட்ல இருக்க நம்பரை மட்டும் பார்த்துட்டு இதுதான் அதிகம்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் தான். இங்க வந்து எக்ஸ்போனன்ட் 12 அண்ட் இங்கேயும் எக்ஸ்போனன்ட் 12. பட் இங்க வந்து 11 இருக்கு. ஸோ இதுதான் கம்மியான நம்பர். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நமக்கு எக்ஸ்போனன்ட் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். கோஎஃபிஷியன்ட் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 5 மட்டும் எடுத்துட்டு, அதாவது ஒரு சிங்கிள் டிஜிட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சு மீதி இருக்க நம்பர் எழுதலாம். அண்ட் எத்தனை நம்பர் முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்கோம் 1, 2, 3, 4. அதனால 10^4. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதணும். செகண்ட் கொஸ்டின் 65,950. ஸோ ஒரு நம்பர் எழுதிட்டு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே எழுதணும். கடைசியில ஜீரோ எத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் விட்டுடலாம். பட் நம்ம பவருக்கு கவுண்ட் பண்ணும் போது எல்லா ஜீரோஸும் கவுண்ட் பண்ணணும். ஸோ 1, 2, 3, 4 பிளேசஸ்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்கோம். ஸோ 10^4. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் 34,30,000. ஸோ இதை வந்து சயின்டிஃபிக் ஃபார்ம்ல எழுதணும்னா 3.43. மற்ற ஜீரோஸ்லாம் நம்ம எழுத வேண்டாம். பட் நம்ம கவுண்ட் பண்ணும் போது பவர் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணும்போது கவுண்ட் பண்ணணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 பிளேசஸ்க்கு முன்னாடி நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்கோம். ஸோ 10^6. ஃபோர்த் கொஸ்டின் ஸோ இதை நம்ம 7.04. ஸோ கடைசி எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வரைக்கும் எழுதிட்டு அண்ட் மறுபடியும் பாயிண்ட் வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 10^9. ஸோ இப்படிதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.